வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த உறவுகளே, எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தணும் என்றது நோக்கமும் இல்லை, எந்த ஒரு மதங்களையும் இழிவுபடுத்தவும் இல்லை. தற்போது நடக்கக்கூடிய சம்பவங்களால் பாதிக்கப்படக்கூடிய நம்மளுடைய சமுதாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெம்பிலி வீடியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட், இளநீர் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்தில் ஒரு பெண் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, இன்னொரு யாரோ ஒரு ஆண் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஆனால் இடைத்தரகர ஒரு ஒரு மந்திரவாதி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே. இந்த மந்திரவாதி என்ன செய்கிறாரு, போன ஜென்மத்தில் இந்த பெண்ணுடைய கணவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாம், இந்த ஜென்மத்திலையும் அதே மாதிரியான ஒரு கணவரை வந்து எடுத்து தரத்துக்காக இளநீரை வைத்து மந்திரம் செஞ்சு இன்னொரு ஆணோட உடலுறவு கொள்ள வச்சு அதுக்கப்புறமா இளநீர்லேருந்து பாலை வர வைத்து காட்டினார். கண்ட கர்மாந்திரம்லாம் முடிஞ்ச பிறகு இதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்து குடும்பம் ஒன்று இன்னொரு மாநிலத்தில் இந்தியாவில் நடந்த சம்பவம். ஒரு கணவர், மனைவி, குழந்தை, ஒரு மந்திரவாதி. இவர் வந்து மந்திரவாதியை பார்க்குறாரு. மந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் ஒரு தங்க புதையல் இருக்குது, அது உங்களுடைய பல பல தலைமுறைகளுக்கு அந்த புதையலால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு பலி கொடுக்கணும், ஒன்றை இழக்கணும், இழந்தா இத்தனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, சரி ஓகே அப்படின்னு இவங்க வந்து பல நாட்களாக தொடர்ந்து வேறு வேறு ஒவ்வொரு வகையில் அவங்களுடைய அந்த மந்திர செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. செயல்பாடுகளில் ஈடுபட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக இது எங்கே போய் ஸ்டொப் ஆகுதுன்னா, மந்திரவாதி பல தரப்பட்ட கதைகளை சொல்லி பல தரப்பட்ட முயற்சிகளை எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி இடையில காசு நல்லா கறந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக இந்த சம்பவம் எங்கே போய் முடியுதுன்னா, குழந்தை, தன்னுடைய ஒரே ஒரு பச்சிளம் குழந்தை, அதை பலி கொடுத்தாதான் இது கிடைக்கும் அப்படின்ற நிலைமைக்கு போகுது. கடைசியில் பல கட்ட யோசனைக்கு பிறகு தன்னுடைய மனைவிக்கும் தெரியாமல் இந்த பலி கொடுக்குற சம்பவத்தில் கணவர் இறங்குறாரு, தன் பிள்ளைய வந்து பலி கொடுக்குறாரு. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக மனைவி உள்ள நுழைஞ்சிடுறாங்க. மனைவி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா மனைவி கூக்குரலிட்டு சத்தமிட்டு அழுது புலம்பி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கடைசியா நபர் செய்வதறியாது தன்னுடைய சொந்த மனைவியையும் முடிச்சிடுறாரு, கொண்டு போட்டுடுறாரு. கொண்டு போட்டதுக்கு அப்புறமா கடைசியில் இது சம்பந்தமான விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக பாடியையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு மந்திரவாதியை தேடி அலைஞ்சிருக்கிறாரு. மந்திரவாதி அப்ஸ்காண்ட். அதுக்கு பிறகு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மந்திரவாதி கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசினா அந்த நபர் கொடுத்த பதில் என்னன்னா, நீ குழந்தையை மட்டும் கொண்டிருக்கணும், அதுதான் இதில் இருக்குது, பழியில் இருக்குது. நீ இடையில உன்னுடைய மனைவியையும் கொன்றதால இது வந்து செயலிழந்து போச்சு, இனிமே இதை எடுக்க முடியாது, வேற எந்த வழியுமே இல்லை அப்படின்னு கை விரிச்சதும் கடுப்பாகின நபர் வந்து மந்திரவாதியுடைய சோழியை முடிச்சுட்டு போலீஸில் போய் சரணடைஞ்சிருக்கிறார். இது வந்து இப்போ ரீசெண்டாக யூடியூப்புகளில் கூட மிகவும் வைரலாக போயிடுச்சு இந்த செய்தி. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கேரளத்து சம்பவம் பண்ணு மகனை கொண்டு, அதுக்கப்புறம் மகனை கொண்டதை பார்த்தது மனைவியாக இருந்தாலும் சரின்னு அதையும் கொண்டு கடைசியில் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பூஜை பண்ணி
மந்திரம் போட்ட மந்திரவாதியையும் கொண்டு கடைசியில் அவரும் ஜெயிலுக்கு போய் இந்த பேராசை பெருநட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இது எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்றதை பாருங்க. இப்போ இலங்கையில் ஒவ்வொரு இடங்கள்ல இப்போ நம்ம டிக்டாக்ல சாதாரணமாக உதாரணத்துக்கு நீங்கள் டிக்டாக்ல எடுத்துக்கோங்க, டெலிஃபோன் காணாமல் போனால் கண்டுபிடிக்கிறாங்களாம், வீட்டில் பிரச்சனையாக இருந்தால் முடிச்சு கொடுக்குறாங்களாம், காதலனுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பணக்காரனாகணுமா அழகாகணுமா, ஏன் இப்போ உடம்பு மெலிகிறதுலேருந்து உடம்பு கொழுக்கிறது வரைக்கும் பூஜையிலேயே பண்ணி கொடுத்துடலாமா. எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை மக்களிடம் பரப்பப்பட்டு வருது, பகிரப்பட்டு வருதுன்னு. தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஆட்களை எப்போதான் முடக்க போகிறாங்க அரசாங்கம்னு தெரியல. இப்போ இந்த இளநீர் வீடியோ, நான் ஆரம்பத்தில் இந்த இளநீர் வீடியோ நான் எதுக்காக நிறைய தடவை நாங்கள் பப்ளிஷ் பண்ணினோம்னா, ஒரு பெண்ணுடைய மானத்தையும் தாண்டி அந்த பெண் தான் முட்டாள்தனமாக இந்த பல வேலைகளில் ஈடுபடுறாங்க, இதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த முதலாளி அப்படின்றவனுடைய முகத்தை மாதிரி தான் போட்டது, ஏன்னா அந்த மந்திரவாதியோடைய முகம் தெரியலை. அப்படி இருக்கும்போது கடைசியில் 2வது பார்ட் 2 வீடியோ வந்த பிறகு தான் பார்த்தா கடைசியில் இது எல்லாத்துக்கும் மூல காரணமே அந்த பெண் மாதிரி தெரியுது. இவங்கள மாதிரி ஆட்களை என்னைக்கு பிடிக்க போகிறாங்க, பிடிச்சு ஜெயிலில் போட போகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த மாதிரியான ஆட்களுடைய நடமாட்டம் மெதுவாக குறையும். இல்லையா இன்னும் இந்த மாதிரி ஆட்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் தயவு செய்து மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியே வாங்க மக்களே. தயவு செய்து கவனமாக இருங்க, இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். මම මේක වැරදි ඔයා ගිය ආත්මේ ස්වාමියා මට පෙවුණානේ. ගිය ආත්මේ සල්ලි කෝටි පිටියෙක්. ඔව් මේ දැන් මේ මම මේක බලය වැඩි. මේ ගිය ආත්මේ මට වාගේ ස්වාමියා දැක්කා. දැන් මේ ආත්මේ මොට්ට සල්ලියක් තියෙන එක කියන්නේ. රජ සැප වෙන්න පුළුවන්. ඔඩි බොන පැටි. ඈ? මේක ඉක්මනට නේ අපි දැන් මෙතන. මේක ඔයාගේ මෙතන කිරියාව මම දැක්ක හොව් ගාලනවා. හොව් කිරි පාටයිද? කිරි ආවේ නැද්ද? ආවා කිරි දැන් කිරිනේ ඔය. මෙට මිස්සද? ඒක පොඩක් එදාගෙන පොඩක් හොඳයි නේද? කිරි පාටයි. දැන් මේ සෙනගේ බෑනේ අරයක් ඉන්නවා ඒකනේ. මම ඔයාලා ඉන්න ලස්සන මහත්තයෙක් ඉන්නවා. මේ ඔයා ගියාත්මෙක් කෙනා. ගියාත්මෙක් කෙනා මම ඔයාව සෙරර කරලා දෙන්නම් එයාව ඈ. එයා සල්ලි ඕන තරම් ඔයාලට දෙයි. මට මේ සුරේ ඕනේ පැටිය මේ මම කෝල් එකක් දීලා මම මට තඹකොලේක කොටන්න ඕනේ. මට තඹකොලේක මේක කොටන්න ඕනේ.